Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. விசிக தலைவர் திருமாவளவனுடன் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திடீர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த சந்திப்பு எது தொடர்பானதாக இருக்கிறது? என்ன நிலவரம்? திமுக கூட்டணியில வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை கேட்டு பெறுவோம் என தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவை தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டணி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களால் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியாது என பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களிலும் நிர்வாகிகள் தரப்புல பேசி வரக்கூடிய ஒரு சூழல்ல திமுக கூட்டணியில சலசலப்பு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பா தான் எழுதியிருக்கக்கூடிய பேசு நல்லா பேசு என்ற ஒரு புத்தகத்தை வழங்கி சிறிது நேரம் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோடு கலந்தாலோசித்திருக்கிறார். குறிப்பா நடப்பு அரசியல் குறித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக இருவரும் பேசியதாக கூறப்படுகிறது. புத்தகத்தை பரிசீலிப்பதற்காக நேரில் சென்று சந்தித்ததாக வைகை செல்வன் தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட அரை மணி நேரத்துக்கும் மேலாக அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் சமகால அரசியல்ல நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் மாற்றங்கள் குறித்து இருவரும் அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுக கூட்டணியில ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்புல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது குறித்து பேசியதற்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.